வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிரோதாவில் எப்படி ஆர்டர் போடுறது. ஜிரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவங்க நீங்கள் வந்து கெயிட்டில் வந்து கெயிட் ஆப் தான் வந்து அந்த ஜிரோதாவோட டெர்மினல். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிரோதா கெயிட்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட். ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட்னால் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ண போகிறீங்கிறதுக்கான ஒரு இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 50 ஸ்டாக்ஸ் வந்து ஒரே டைமில் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 50/14/15 போட்டிருக்கு. ஸோ 14/50. இப்போ வந்து 14 ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த சர்ச் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க்குன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா எஸ் பேங்க் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேங்க்கோடைய நேம் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது இன்ஃபி. ஓகேங்களா, இன்ஃபினா இன்ஃபோசிஸ்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போது எஸ் பேங்க்கில் வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். இதே தான் எல்லா ப்ரொசீஜரும் எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்டர் மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்கான இது தான். நான் இன்ட்ராடே பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து இந்த டூலில் எப்படி ஆர்டர் போடுறதுக்கு மட்டும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் மேலே இழுத்துட்டு பை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி புது டெர்மினல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி போடுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைஸ் நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்கிறதுக்கானது இது. ஓகேங்களா, அதுக்கடுத்து இருக்க போகிறது ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சிஎன்சி அண்ட் எம்ஐஎஸ். சிஎன்சிங்கிறது கேஷ் அண்ட் கேரி. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் ஹோல்டு இருக்கும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட் லைவில் இருக்க வரைக்கும் உங்களோட இது வரைக்கும் அப்படியே ஹோல்டு இருக்கும். நீங்களாக சேல் பண்ணுற வரைக்கும் அது எதுவும் ஆகாது. ஸோ அதுதான் சிஎன்சி. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நம்ம செலக்ட் பண்ணுறது. எம்ஐஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க. இன்றைக்கி நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா இப்போ 2/12 இப்போ வாங்கினீங்கன்னா ஈவினிங் 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் எம்ஐஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சிங்கிறது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. 14 ரூபா ஒரு ஸ்டாக். இப்போ 14 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கும் போது சிஎன்சி செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆர்டர் கொடுத்திங்கன்னா அது போயிடும். லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் டைப் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன ப்ரைஸ். இப்போ என்எஸ்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நான் மேக்ஸிமம் பிஎஸ்சி போக மாட்டேன், என்எஸ்சியில் தான் ஆர்டர் போடுவேன். இப்போ 14ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 14 ரூபா ஒரு ஸ்டாக்கோட ரேட்டு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது 100 ஸ்டாக்னா 100 ஸ்டாக். ஓகேங்களா, 10 ஸ்டாக்னா 10. இப்போ நான் ஒரு ஸ்டாக்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்னால் இங்கே எதுவுமே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இது காரணம் வந்து என்னென்னா மார்க்கெட்னால் என்ன ப்ரைஸ் இப்போ லாஸ்ட் டேட் ப்ரைஸ் இருக்கோ அதுலேயே ஆர்டர் விழுகும். அதுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி. இது இப்போ லிமிட் ஆர்டர்னால் நீங்கள் எந்த லிமிட் செட் பண்ணுறீங்களோ அதில் ஆர்டர் விழுகும். ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் எந்த இடத்துல ஆர்டர் விழுகணும் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். எஸ்எல் ஆர்டர், எஸ்எல்எம்னு தனித்தனியாக ஒவ்வொன்றும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் நம்ம மாற்ற முடியாது. எஸ்எல்ல நம்ம மாற்ற முடியும். இதுக்கு அடுத்து எஸ்எல் செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸ்னு இருக்கும். இப்போ மார்க்கெட் ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம். ஆஸ் இட் இஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் விழுந்துடும். லிமிட் ஆர்டர்னால் ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ண முடியும். எவ்வளோ % ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இதில் வந்து ரெகுலர் ஆர் டே. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்கு மட்டும் தான் வேலிடிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ ஆர்டர் விழுகும். ஓகேங்களா, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா ஆர்டர் எந்த டைப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்டராக பார்த்துட்டோம். மார்க்கெட் ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம். இமீடியட்டாக உங்களுக்கு ஆர்டர் விழுந்துடும். ஓகேங்களா, இதில் ஸ்டாப் லாஸ் நம்மளால் போட முடியும், டார்கெட்டு வைக்க முடியும். இப்போ 5% டார்கெட் வைக்க முடியும். 5% இது வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். 10% அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து நம்ம மொத்த காசு கொடுத்து வாங்க போகிறோம். ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸில் தான் ஆர்டர் விழுக போகுது. ஸோ இது வந்து இந்த ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ விழுந்த ப்ரைஸில் வந்து 14 ரூபாய்க்கு கீழே 5% கீழே வந்தாலும் சரி, 5% மேலே 5% கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும். ஸ்டாப் லாஸ்னால் உங்களோட உங்கள் லாஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு இது மெத்தேடு. ஓகேங்களா, டார்கெட் ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டுங்கிறது உங்களுடைய அதாவது லாபம். ஓகேங்களா, அது வந்து 5%. இப்போ வந்து 5%லேருந்து நம்ம 10% கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10%னா அந்த ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி அதுவே போட்டுக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக 5ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, 5.0. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஆர்டர் போட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா அது இதாயிரும். ஓகேங்களா, இது ஒரு ஆர்டர் மெத்தேடு. இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர் பிடிச்சிட்டோம். லிமிட் ஆர்டர் போய் பார்ப்போம். லிமிட் ஆர்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸு டார்கெட் அதே தான், சேம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸ். இப்போ வந்து ட்ரிகர் ப்ரைஸுங்கிறது என்னென்னா
அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைஸாக இருக்கணும். அதாவது வந்து இப்போது நம்ம வந்து 15 ரூபா வந்தால் எனக்கு ஆர்டர் போடுன்னு நம்ம சொல்கிறோம்னா 15 ரூபா வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ட்ரிகர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 14.80 ஓகேங்களா. 14.80 வந்துச்சுன்னா ட்ரிகராக இருக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. 15ல் ஆர்டர் விழுந்துடும். இப்போ வந்து ஸ்டாப் லாஸு இதை நான் தூக்கிடுறேன் ஓகேங்களா. தூக்கிட்டு வேணா கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுமே 5% வச்சுருக்கோம், அது க்ளோஸ் ஆயிடும். இப்போது ஐஓசி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஆர்டர் போட்டிங்க. அதுக்கடுத்து ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்காக ஆர்டர்ஸில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. பெண்டிங்கில் இப்போ ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது. எத்தனை ரூபானா 15 ரூபா வந்தால் ஆர்டர் விழுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. நம்ம ப்ரைஸ் 15 ரூபா போட்டிருக்கோம். எஸ்எல் ஆர்டர் போட்டிருக்கோம், ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கோம், அது எல்லாமே இதில் வந்துடுது ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஆர்டர் பண்ணுற மெத்தேடு ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஆர்டர் விழுந்துடும். இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட டே ஆர்டர் இது வச்சு பண்ணுறது. இதே வந்து இன்ட்ராடே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. இன்ட்ராடேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் இருந்தாலே போகுது. இப்போ வந்து பை பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ பை பண்ண போகிறோம். இப்போ நான் 14 ரூபா இருந்துச்சு. இதே எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா தேவையில்லை. இங்கே அப்ராக்சிமேட் மார்ஜின் ப்ரைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் இங்கே ஒரு ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பாருங்கள். இப்போ வெறும் 2.82 ரூபா 2 ரூபா 80 பைசா இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் கொடுக்கக்கூடிய ஒரு இது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மெத்தேடு ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த ஆர்டர் போட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எண்ட் ஆஃப் த டே 3:30க்கு உங்களுக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதோட 2 மெத்தட். ஸோ 2 வந்து ஒன்று சிஎன்சி இதில் தான் நீங்கள் ஆர்டர் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிடாதீங்க, எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் ஆயிரும் ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஜிடிடி க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜிடிடி க்ரியேட் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கும், ஜிடிடியில் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்காக பெண்டிங் ஆர்டர் இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இமீடியட் ஆர்டர் போகிறதா இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இமீடியட் ஆர்டர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே போயிட்டு இமீடியட் பை கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணல ஓகேங்களா. இப்போ வந்து 14 ரூபா நெட்டிருந்து ஆர்டர் விழுந்துடும் ஓகேங்களா. கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆர்டர். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட்டரில் உங்களுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் மெத்தட். ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ஒரு இப்போ ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட கவுண்ட் இங்கே வந்துருங்க. என்எஸ்சி இந்த சின்ன பாக்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து இப்போ எஸ் பேங்கோடது 13,305 ஸ்டாக் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பொசிஷன்ஸ் எல்லாம் இங்கே போய் பார்க்கலாம். என்னென்ன பொசிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஹோல்டிங், இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஹோல்டிங் பொசிஷனில் வரும். இப்போ பொசிஷன் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் விழுந்துருச்சு. அது மட்டும் இப்போது ஓடிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் சும்மா டெஸ்டிங்காக போட்டேன். ஸோ அது இப்போது மொத்தம் இது ஆர்டராக சேர்ந்து பையில் இப்போது வேல்யூ ஆகிட்டு இருக்கும். இது என்ன ஆகுனா கடைசியில் இங்கே வந்து என்னோடய இதில் வந்து ஆட் ஆயிரும் ஓகேங்களா. இதுதான் நம்ம ஓவர் வியூ ஓகேங்களா. தேங்க்ஸ்.